இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் பல பெண்டிங் கதைகள் அப்படியே அங்கங்கே தொங்கி நிற்கிறதுல ஒரே ஒரு கதை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மீனாவை கம்ப்ளீட்டாக காலி பண்ணுற கதை. மீனாவுடைய மொத்த பேரையும் கெடுத்து அவங்கள அவமானப்படுத்தக்கூடிய கதை என்னென்னா, சத்யா தான் வந்து அவங்க அம்மாவுடைய பணத்தை திருடினார் அப்படிங்கிறத மறைச்சி வச்சிருக்காருல முத்து. அந்த விஷயம் வெளில தெரியும் போது தான் பெரிய பூகம்பம் வெடிக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அந்த கதைக்களத்தை தான் இப்போ தொட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மீனாவுக்கு ஒரு பெரிய அடிக்கு பிறகு தான் அதுக்கப்புறம் ஸ்ருதி ரவி கடையில் வேறு ஒரு பிரச்சனை, அதுக்கெல்லாம் பிறகு தான் ரோஹிணி பிரச்சனைக்கு வருவாங்க போல். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எடுத்த உடனே இவங்க சந்திரா சாமி கும்பிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா கடுப்பாகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உள்ளே வந்த சத்யாவை பட்டுன்னு அடித்து எங்களை குத்துயிரும் கொலையுருமா கொண்டுகிட்டு இருக்கியாடா, எல்லாம் உன்னால தான்டா, உங்கள் அக்கா போய் சிட்டியை பார்க்க போனா, நீ கெட்ட பழக்கெல்லாம் பழகிட்டு இருக்கேன்டா, அவன் தள்ளி விட்டு ஏதோ மண்டை உடஞ்சிருச்சுடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஹாஸ்பிட்டலில் இருக்காடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சிட்டி கோவமாக கிளம்பி சத்யா கோவமாக கிளம்பி சிட்டியை பார்க்க போகிறார். அங்கே போனால் வந்து அப்படியே ஒரு ட்ராமாவை போட்டு கை வழியில் உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துருக்கும் போது என் அக்காவை தள்ளி விட்டியா அப்படின்னு சொன்னால், உன் அக்கா தான் மரியாதை இல்லாமல் இங்கே வந்து பேசினா பசங்க முன்னாடி அப்படின்னா, அதுக்காக தள்ளி விட்டுறியா, என்கிட்ட தான் சொல்லணும், நீ பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சு உன் கூட நான் ஏன் இருந்தேன், என் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணும் தான், நீ ஒழுங்காக வந்து எங்கள் அக்காட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னா முடியாதுங்கிறாரு. முடியாது அப்படின்னா வந்து நான் எனக்கு உனக்கு இருந்த எல்லா உறவும் முடிஞ்சிடும், அவனுக்கு ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னா பரவாயில்ல அப்படிங்கிறாரு. இவர் சொன்னதுக்கப்புறமா ஒரு கோவமாக கிளம்பி வந்துட்டார் சத்யா. ஸோ கிளம்பி இவர் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஹாஸ்பிட்டல் அப்போ தான் கட்டு போட்டிருக்காங்க. இப்போ வந்தோடனே எல்லோரும் ஓடி வந்து இந்த பக்கம் சீதாலேருந்து சந்திரா அவங்க எல்லாருமே வந்து பார்த்து அழுதுட்டு இருக்கும் போதே அங்கே சத்யா வந்துடுறாரு. அவரை திட்டுறாங்க எல்லோரும் மாற்றி எல்லாம் உன்னாலதான்ட்டு பாவமாக முத்து எப்பயும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே உடஞ்சி போய் சத்யா அக்கா ரொம்ப வலிக்குதாக்கா, எல்லாம் அவன் தான்க்கா, அவன் கூட சேர்ந்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு நினச்சேன்க்கா, நான் இனிமேல் அவன் கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு தான்க்கா வந்துட்டேன், நான் மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பேச, நீ தாண்டா அந்த குடும்பத்துக்கு எல்லாமே, நீ தான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், உன்னை நம்பி தான் நான் விட்டு போயிருக்கேங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு மீனாவும் அப்படியே நெகிழ்ச்சி ஆகிறாங்க. ஸோ இப்போ சத்யா திருந்திட்டாரு. அதனால தான் சத்யாவை பழி வாங்குறதுக்காக அந்த வீடியோவை லீக் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்குறாரு சிட்டி. அதுக்கு ஏதுவாக என்ன நடக்குது அப்படின்னா வந்து அவருக்கு இன்னும் கை உடஞ்சது சரியாகாத நிலையில் ரோஹிணி நேராக அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து இவர் என்ன மிரட்டுறான் அந்த தினேஷ் அப்படின்னா, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னா, அது உங்களுக்கு தேவையில்லாது அப்படின்னா, சரி ஓகே, எனக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் முத்துடைய கொழுந்தியா இல்லை அண்ணி தானே, அண்ணி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க உங்கள் வீட்டில் இருந்துன்னா நான் உங்களை வந்து காப்பாற்றுறேன், நீங்கள் என் கஸ்டமரை வேறு போயிட்டீங்கன்னு இப்போ சிட்டி சொல்கிறாரு. அதுதான் சத்யாவுடைய வீடியோவை லீக் பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பல நாட்கள் கழித்து விஜயாவை காமிக்கிறாங்க. விஜயா வந்து திடீர்னு நமக்கே ஆச்சரியம் வர மாதிரி வந்து நடந்துக்கிட்டு வந்து நானே சமைச்சிக்கிறேன், அவனை உடம்பு ரொம்ப வலிக்கும், தலைவலிக்கும், நீ பேசாமல் ரெஸ்ட் எடு அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. உங்களை புரிஞ்சிக்கவே முடியலங்கும் போது உங்கள் மேலே நிறைய கண்ணு பட்டுருச்சுன்னு அண்ணாமலை சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ இதுக்கப்புறம் நைட்டு வந்து இவரே ஊட்டி விடுறாரு முத்து மீனாவுக்கு. அப்போ வந்து இந்த செல்வத்துக்கு பணம் கொடுத்த விஷயத்தை பற்றியும் இப்போ சத்யா திருந்தினதை பற்றியும் மாற்றி பேசி 2 பேருமே புரிதலுக்கு வந்துக்கிறாங்க. என் ஃப்ரெண்டுங்க நான் கொடுத்துட்டேன், அவங்க கூட நிற்கணும்னு, ஆனால் அவன் பண்ணது தப்பு தாங்கிறது எனக்கு புரியுது, இப்போ இந்த ஆடம்பர செலவு தப்பு தாங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு இப்போ முத்துவும் சொல்லிடுறாரு. சத்யா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் திருந்திடுவான், நீங்களும் வந்து அவனுக்கு அதுக்காக தான் அக்கறையில் தான் சொன்னீங்கிறது அவனுக்கு புரியுது அப்படின்னா, சரி ஓகே, அவன் நல்லா இருந்தால் சரி, எனக்கு அதான், ஏன்னா அது எனக்கும் அதுதான் தேவை, ரத்தத்தை கொடுத்து உன் தம்பியை திருத்திருக்கணின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. ஸோ ஓவராலாக இப்போ எபிசோட் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? மீனாக்கு தான் திரும்ப பிரச்சனைங்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ.